இந்தியாவுக்கும் அயர்லாந்துக்கும் நடந்த ஃபர்ஸ்ட் T20 மேட்ச்ல இந்தியா அயர்லாந்து கூட தோத்து போன இந்த நிலையில ஸ்ரேயாஸ் ஐயர் கேப்டன்சி டெபியூலயே மேட்சை லூஸ் பண்ணிருந்தாலும் தோல்விக்கு யாருமே எதிர்பார்க்காத வகையில ஒரு பம்பஸ்டிக்கான காரணத்தை சொல்லிருக்காரு. ஏன்பா அயர்லாந்து கூட தோத்துட்டாங்களே நானே கவலையில இருக்கேன். அப்படி என்னதான் சொன்னாரு? மேட்ச் தோத்ததுக்கு மெயின் ரீசனே போலிங் எக்ஸிகியூஷன் மிஸ் ஆனதுதான் ஸ்ரேயாஸ் ஐயர் சொல்லிருக்காரு. ஸ்டார்டிங்ல விக்கெட் எடுத்து நல்லா தானே போட்டாங்க. அங்கதான் விஷயமே இருக்கு குட்டி ப்ரோ. பவுண்டரி சைஸ் சின்னதா இருக்குன்னு தெரிஞ்சும் ஸ்ட்ரைட்டா அடிக்க வச்சு ரன்ஸை வாரி வழங்கிட்டாங்களாம். ஆனா ரிகவரி நல்லா தான் இருந்துச்சுன்னு சொல்லிருக்காரு. ஒருவேளை ரஸ்டினஸ் ஏதாவது இருந்திருக்குமோ? ரொம்ப நாள் கழிச்சு ஆடுறாங்கல்ல. கரெக்டா சொன்ன. லாங் பிரேக் இருந்ததுனால ரஸ்டினஸ் இருந்ததா ஐயரே ஒத்துக்கிட்டாரு. அதோட ஹர்ஷித் ராணா சிவம் துபேவோட போலிங்கையும் ரொம்ப பாராட்டி இருக்காரு. குறிப்பா ராணா இன்ஜுரிக்கு அப்புறமா இப்படி பர்ஃபார்ம் பண்றது பினாமினலான விஷயம் சொல்லிருக்காரு. இது மட்டும் இல்லாம சிவம் துபேவோட ஸ்ட்ரெங்த் அண்ட் வீக்னஸும் எனக்கு தெரியும் சொல்லிருக்காரு. குறிப்பா எதுவுமே ஜஸ்ட் லைக் தட் நடந்துராது, எதுவுமே லைட்டா எடுத்துக்க கூடாது, பிரசன்ட்ல வாழணும் டீமுக்கு அட்வைஸ் பண்ணிருக்காரு. சோ நெக்ஸ்ட் மேட்ச்ல கண்டிப்பா பவுன்ஸ் பேக் பண்ணுவான்னு சொல்லி முடிச்சிருக்காரு. இந்த ஹர்ஷித் ராணாக்கு மட்டும் எப்படி வாய்ப்பை கிடைச்சிட்டே இருக்குன்னு தெரியல. மக்களை ஸ்ரேயாஸ் ஐயர் சொன்ன இந்த ரீசன் உங்களுக்கு சாட்டிஸ்பாக்சனா இருக்கா இல்ல வெறும் சாக்கு போக்கா? கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிக்க விடுங்க.